தேவன் நமக்கு இன்னும் விசுவாசத்தை கொடுப்பாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. வேதத்தோடு, தேவனோடு, ஆலயத்தோடு இணைந்திருங்க. விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருங்க. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை வெளிப்பட செய்யும். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 8:7 பெருக வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லப்படுகிறது. அதிலே விசுவாசத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் பெருக வேண்டுமா? மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஜெபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைய ஆரம்பிச்சிடும், ஆலய கூடுகை குறைய ஆரம்பிச்சிடும், கர்த்தருக்காக கொடுப்பது குறைய ஆரம்பிச்சிடும், ஊழியம் செய்வது குறைய ஆரம்பிச்சிடும், சாட்சியா இருப்பது குறைய ஆரம்பிச்சிடும், தேவ ஐக்கியம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய காரியங்கள் குறைவுபட துவங்கும். எப்பொழுது என்றால் விசுவாசம் குறையும் போது. ஆகவே அன்றைக்கு சீசர்கள் ஜெபித்தது போல நம்மளும் இன்னைக்கு ஜெபிக்கணும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் அதிகரிச்சுச்சுன்னா மற்ற எல்லா காரியங்களும் தானா இன்க்ரீஸ் ஆக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே தேவன் நமக்கு இன்னும் விசுவாசத்தை கொடுப்பாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. வேதத்தோடு, தேவனோடு, ஆலயத்தோடு இணைந்திருங்க. விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருங்க. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை வெளிப்பட செய்யும். God bless you.